ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இது உங்கள் ஹரேராம் கிருஷ்ணா சேனல். அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி. இன்றைக்கி நம்ம சேனலில் திருமாலினுடைய சங்கின் அம்சம் யார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய 12 ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். மூவருள் ஒருவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. காஞ்சிபுரத்தில் ஐப்பசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் திருவெக்கா அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சொன்ன வண்ணம் செய்த பெருமாளின் கோயிலைச் சேர்ந்த பொய்கை ஆற்றங்கரையில் பிறந்தவர் இவர். இவரால் அந்தாதியாக பாடப்பட்ட 100 பாடல்களும் முதல் திருவந்தாதி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. முதல்ல விஷ்ணுவினுடைய 10 அவதாரங்களையும் பாடியவர் இவர். முதல் ஆழ்வாரும் இவர், முதல் திருவந்தாதி பாடல்களை இயற்றியவரும் இவர், 10 அவதாரங்களை முதலில் பாடியவரும் இவர். பொற்றாமரை பொய்கையில், அதாவது திருக்குளத்தில் தோன்றியதால் இவருக்கு பொய்கையினுடைய ஆழ்வார், பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிற பெயர் வந்தது. ஆழ்வார்களில் சிலர் திருமாலினுடைய கையில் உள்ள 5 ஆயுதங்களில் ஏதேனும் ஒன்றின் அம்சமாக பிறந்தவர்கள் அப்படிங்கிறது வைணவத்தினுடைய கொள்கை. அதன்படி பொய்கை ஆழ்வார் பாஞ்சஜன்யம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பெருமாளின் சங்கின் அம்சமாவார். இன்னும் சில ஆன்மீக தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.